ஷலோம், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு ஆதி காலத்தில் சபையில் இப்படி தான் ஃபேனோட ஓடுனுச்சு. ஆவியானவர் பலமாக அசைவாடினார். அதே நேரத்தில் இயேசு காலத்தில் ஃபேனே இல்லை, பவுல் காலத்தில் ஃபேன் இல்லை. ஆனால் ஆவியானவர் பலமாக அசைவாடினார். ஏன் அசைவாடினார் தெரியுங்களா? ஏன்னா அந்த ஜனங்களுக்குள்ளே இருந்த தாகத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அசைவாடினார். இன்றைக்கு என்ன சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் ஆண்டவர் மேலே நம்ம அதிக ஆசை உள்ளவர்களாக இருந்தோன்னா, அதிகமான தாகத்தோடு நம்ம இருந்தோன்னா, ஆண்டவர் சூழ்நிலையை பார்த்தல்ல, நம்முடைய தாகத்தின் நிமித்தமாக நம்மை நிரப்புவார். ஆமென். அதுதான் ஆவியானவர். நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு நம்ம சுற்றி பார்க்கும்போது அந்த சூழ்நிலை நம்மளை மேற்கொள்ளும். மேற்கொள்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா அது மேற்கொள்ளும். இன்னைக்கு அநேக தடவை இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உதவியாளராக இருக்கிறார் என்கிற தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். The Holy Spirit is our helper. ஒரு தேற்றவாளன், ஒரு துணையாளர் நம்மளுக்கு இருக்கிறாருன்னா அது பரிசுத்த ஆவியானவர் ஒண்டி தான். வேற யாரும் 24 மணி நேரமும் நம்ம கூட இருக்கவே முடியாது. நம்ம கூட ஜேர்னியில் யாரும் நம்ம கூட வர முடியாது. நம்ம போகிற சூழ்நிலையில் யாரும் பக்கத்தில் இருந்து நம்மளுக்கு எதையும் சொல்லவும் முடியாது. ஆனால் ஒரே ஒருத்தர் இருக்கிறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் 24 மணி நேரமும் நம்ம சிரிச்சாலும் நம்ம கூட தான் இருக்கிறாரு, கண்ணீரிட்டாலும் நம்ம கூட தான் இருக்கிறாரு, சோகமாக இருக்கும் போதும் நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்ம படுத்திருக்கும் போதும் நம்ம கூட தான் இருக்கிறாரு, நடக்கும் போதும் நம்ம கூட தான் இருக்கிறாரு, இன்னும் நான் அமர்ந்து இருக்கும் போதும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் 24 மணி நேரமும் நம்மோடு இருப்பதுக்கு இயேசு அதை ப்ராமிஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இயேசு தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு தேற்றரவாளன் நான் அனுப்புவேன்னு சொன்னார். அந்த தேற்றரவாளன் உண்மையான இந்த கிரீக்குடைய வார்த்தையில் பார்த்தோன்னா பரக்லேத்தோஸ்னு வார்த்தை வருகிறது. அந்த பரக்லேத்தோஸ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கவுன்சிலர், அட்வொகேட், ஹெல்ப்பர், ஹி இஸ் அ கம்ஃபர்ட்டர் அப்படின்னு அந்த அர்த்தம் அந்த ஒரு வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவர் தேற்றரவாளன் என்று தமிழில் நம்ம வாசிக்கிறோம், இங்கிலீஷில் போட்டிருக்கு அவர் கவுன்சிலர்னு, இன்னொரு இடத்துல போட்டிருக்கு அவர் கம்ஃபர்ட்டர், அவர் நம்மை தேற்றுகிறவர் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாகவே நம்மோடு இருக்கிறார். அப்ப அந்த உதவி செய்கிற ஆண்டவர் நம்ம என்ன மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுக்கும்படியாய் நமக்கு ஒரு வழிகளை அவர் ஆயத்த பண்ணுகிறார். இன்றைக்கு அநேக முறை மனிதனுடைய வாழ்க்கையில என்ன ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம்னா, ஏன் ஆண்டவரே இது நடந்தது அப்படி என்கிற கேள்விகள் அநேக தடவை நாம் கேட்கிறோம். நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்மளுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பார்த்து, நம்ம போகிற சூழ்நிலைகளை பார்த்து, ஏன் ஆண்டவரே, வாய் காட், இது ஃபேமஸான ஒரு கேள்வி. இது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வரும். யாரோட வாழ்க்கையிலையும் நான் வாய் காட்னு கேட்டது இல்லைன்னு சொன்னால் இருக்காது. இவன் நான் கூட கேட்டிருக்கேன், ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலை வந்தது அப்படின்னு நானும் கேட்டிருக்கேன். அப்போது இதை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சில காரியத்தை எனக்கு இதை காமித்தார். அநேக தடவை நாம் ஏன் ஆண்டவரே, why it's happened, ஏன் இது நடந்தது, எதுக்காக இது நடந்தது, எனக்கு புரியலையே, ஏன் இந்த மாதிரியான காரியம் நடக்குது. சில நேரத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஏன் என்று கேட்கும்போது அந்த நேரத்தில் நம்முடைய சூழ்நிலை எப்படியாக இருக்கும் தெரியுமா? நம்ம ஒரு அழுத்தத்தில் போய் கொண்டிருப்போம், ஒரு டிப்ரெஷனில் போய் கொண்டிருப்போம், ஒரு எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது தான் ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை நடந்தது, அந்த மாதிரி நம்ம கேள்விகள் நம்முடைய எண்ணத்திலையும் நம்ம உள்ளத்திலையும் நம்ம ஆத்மாவிலையும் வருகிறது. எந்த நேரத்திலையும் நம்ம தனிமையாக இருக்கும்போது தான், எல்லாரும் கைவிட்டப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது தான் ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு வந்தது என்று நம் கேள்வி கேட்கிறோம். அநேக தடவை நம் கேள்வி கேட்கிறோம். இந்த கேள்வி எப்பொழுதெல்லாம் நாம் நெருக்கப்படுகிறோமோ, நெருக்கடி வரும்போது ஏன் ஆண்டவரே என்று கேள்விகள் அநேக தடவை நமக்கு வரும். அல்லேலூயா.
நம்ம அன்னைக்கு முறை நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறோம். ஆனால் அந்த கேள்விகள் அப்படியே நின்று போவதல்ல. அந்த கேள்விகள் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், நமக்கு ஆண்டவர் என்றைக்கும் பதில் சொல்ல மாட்டாரா என்று நம்ம நினைக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். God does not always answer with explanation, but he always offer himself. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் என்னைக்கும் அவர் ஒரு தெளிவாக கொடுக்க மாட்டார், எக்ஸ்பிளனேஷன் பண்ண மாட்டார். அந்த இடத்துல தெளிவாக சொல்ல மாட்டார் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆனால் என்ன நடக்கும்னா, தன்னையே அவர் வெளிப்படுத்துவார் அந்த சூழ்நிலையில். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறான்னா, நான் வெளிப்பட்டேன்னா எல்லாமே சரியாயிரும், நான் வந்தேன்னா எல்லாம் சரியாயிரும். பாடலை பாடணும்ல, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஆண்டவர் வந்தாதான் சூழ்நிலை மாறும். Why God? ஏன் ஆண்டவரே இது நடந்தது அப்படின்னு நம்மளுக்கு புரியாத நேரத்திலே ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்துகிற நேரம் அது. ஆண்டவர் தன்னையே அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற நேரம் அது. அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று வெளிப்படுத்துகிற நேரம் தான் அந்த நேரம். அப்போ நம்ம கேள்வி கேட்குறோம், ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம என்னைக்கும் என்ன நடக்குதுன்னா, நம்முடைய வழி நேரத்தில் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்காம இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்காம இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருந்தோன்னா அவருக்குள்ள ஒரு இன்பம் கிடைக்கும். You see, people of God, when you are in pain, you cannot pray. I cannot pray. நம்ம ஜெபம் பண்ண முடியாது, நம்ம ஜெபிக்கவே முடியாது. அதனால தான் ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துறாரு? நம்ம அநேக முறை அந்த நேரத்தில் நம்மளால ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்று நினைத்து பார்த்தோம்னா, நம்மளுடைய பெயின் அவ்வளோ பெருசு கிடையாது. இயேசுவானவர் என்ன நமக்கு செய்திருக்கிறோம் என்று நினைத்தோம்னா, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கும் இயேசுவை தான் காமிப்பார். அவர் வேற யாரையும் பார்த்து பேச மாட்டார். He's always talk about Jesus. அப்போ ஆவியானவர் என்ன செய்வார்னா, அந்த நேரத்தில் இயேசுவப்பார், இயேசுவக்கார். அவருடைய வழி எப்படிப்பட்டது, என்னுடைய வழியை விட அவர் ஏற்றுக்கொண்ட வழி பெருசு. அப்ப அந்த வழியை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நம்முடைய வழி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கும் இயேசுவை அவர் வெளிப்படுத்துவார். நம்ம வழி நேரத்தில், நம்மளுடைய கஷ்டத்தின் நேரத்தில் ஆண்டவர் இயேசுவை நாம் நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவானவர் ஒண்டி தான் நம்மளை என்ன செய்ய முடியும், எல்லாத்துலேயே இருந்தோம் நம்மளை காப்பாற்றவும் முடியும், நம்மளை வழி நடத்த முடியும். அப்போ இந்த ஆவியானவர் நம் மத்தியிலே அவர் வருகிற காரணங்கள், சில காரணங்கள் உண்டு. பாருங்க, பைபிள்ல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுக்கு கஷ்டங்கள் வந்தது. ஆனா அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, யாரோடைய உதவியும் இல்லை, அவங்க நெருப்புல போடப்பட்டாங்க. ஆண்டவர் காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தினாலும் சரி, நாங்க இதை செய்ய மாட்டோம்னு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனா அந்த நேரத்திலையும், அந்த நெருக்கடி நேரத்திலையும் அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கல.
ஆனால் அவங்க எரிஞ்சு போல. அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கல. You see, sometime God knows what is our need and pain. What is it? அவருக்கு தெரியும். நம்ம போகிற சூழ்நிலை அவருக்கு தெரியும். நம்ம போகிற காரியங்கள் அவருக்கு தெரியும். இவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும்னு மகிமையை செலுத்தினாங்க. You see, whenever we are in pain, we give God's glory. There is a protection. ஆண்டவர் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாரு, நம்மளுக்கு பாதுகாப்பை கொடுக்குறாரு. ஒரு ஆபத்துக்கள் நமக்கு நேரிடும் போது நம்மளுக்கு மேலே அந்த காரியம் நடக்கும்போது நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த காரியத்தை நம்ம தடுக்க முடியாது, அந்த பிரச்சனையை தடுக்க முடியாது. இவர்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை அவங்க தடுக்க முடியல, ஆனால் அந்த பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அவங்க அதை கவனித்து அதை நேரடியாக அவங்க நேருக்கு நேராக அதை சந்திச்சாங்க. இன்னைக்கு அநேக தடவை நாம் ப்ராப்ளமை விட்டு ஓடுறோம். ப்ராப்ளமை விட்டு ஓடணும்னா ஆண்டவருடைய மகிமையை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா வேதத்தில் தானியேலை நம்ம பார்க்குறோம். தானியேல் 6:3 எழுதி இருக்கு, அவரை பார்த்து ராஜாவே அவருக்கு எக்ஸலன்ட், the Holy Spirit will reveal the excellent in you. The Holy Spirit will reveal an excellent spirit on you. நம்ம என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அவங்க நெருக்கப்பட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவர் ராஜாக்கு கீழே வேலை செய்து கொண்டிருந்தா ஆயிலும் அவருக்குள்ள ஒரு எக்ஸலன்ட் ஸ்பிரிட் காணப்பட்டது. The Holy Spirit is our helper, will give an excellent spirit in us. Excellent spirit அவர் தருவார். அவர் சும்மா நம்மளை விடவே மாட்டார். ஸோ ஆவியானவர் நமக்கு இயேசுவே ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு தராரு. அப்போ நான் சொன்னேன், பெரக்லேத்தோஸ் என்கிற வார்த்தை ஹெல்ப்பருக்கு சமமாகும். எல்லோரும் இருக்கிறீங்களா? எனக்கு லைட் இல்லை, பார்க்க முடியல. நீங்கள் கேட்குறீங்கன்னு ஆமீன் அல்லேலூயா சொல்லுறது தான் பார்த்து நானும் பேச முடியும். அதனால கொஞ்சம் ஃபிக்பெட் பண்ணுங்க. லைட் இல்லை. அல்லேலூயா, ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு கரண்ட்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு தான் கரண்ட் தேவை. அவளும் ஒளியாக தான் இருக்கிறாரு, நம்மளுக்கு ஒளி தேவை. ஆமென். அவருக்கு உதவி தேவையில்லை, நம்மளுக்கு தான் உதவி தேவை. ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தேற்றரவாளனை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 14:15-16 அதை படிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென், ஆமென். வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தந்தருளுவேன். இயேசு போனாதான் தேற்றரவாளன் வர முடியும். ஏன்னா இயேசுவே சொல்லிட்டாரு, நான் உங்க கூட ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது, ஆனால் இன்னொருவர் வருவார், இன்னொருத்தர் வராரு, அவர் உங்க கூட 24 மணி நேரமும் இருக்க முடியும், உங்களோடு கூட இருக்க முடியும். அவர் தான் சத்திய ஆவியானவர். அந்த சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார் அப்படின்னு இயேசு இங்க சொல்லிட்டு அவர் போறாரு. அப்போ இயேசு சிலுவையில் மரித்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்து அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்படும் போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் காத்திருங்க. அப்போ காத்திருக்கும் போது 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், 120 பேர் அந்த அந்த அறையில் அவர்கள் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியான அக்கினியின் மயமாக அவர்கள் நாவலை இறங்கினார். அவர்கள் மேலே ஒரு பலத்த காற்று அடித்தது, அக்கினி வந்தது, அவர்கள் அந்நிய பாஷை பேசி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர், இந்த ஹெல்ப்பர், இந்த உதவியாளர், இந்த துணையாளர் எப்படியாக அவர் ஊழியத்திலே உதவி செய்திருக்கிறார் என்று அந்த மகத்துவத்தை நம்ம பார்க்க முடியும். ஆமென். அந்த மகத்துவமான ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் வந்திருக்கிறார். எப்பொழுது இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பித்து விட்டார்.
இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர், இன்றைக்கு உள்ள ஜெபத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறதை குறித்து இன்றைக்கு ஜெபம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் நமக்குள்ளே வாசம் செய்யும்படியாய் விரும்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் அவரை வாசம் செய்ய நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய வேலை என்ன, ரோல் என்ன? அவர் ஒரு நமக்கு துணையாளராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. எந்த நேரம் நம்ம ஒரு சோகமான நேரத்தில், நம்ம கவலையான நேரத்தில், நம்மளுடைய துக்கமான நேரத்தில், நம்ம அழுத்தமாக இருக்கிற நேரத்தில், ஒன்றுமே நம்ம செய்ய முடியாத நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு ஒரு தேற்றுகிற வாளனாக இருக்கிறார். அதான் தேற்றரவாளன் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுவீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பிதா இடத்துல என்னத்தை கேட்பாருன்னு சொன்னாரு. அந்த இடத்துல உண்மையா நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா தேற்றரவாளனை கேட்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த காரியம் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்மை நடத்துகிற ஆவியானவர். இன்றைக்கு அநேக முறை நம்ம சொந்த வழியில நம்ம நடக்கிறதுக்கு பார்க்குறோம். Those many times we don't want God's guidance. அதை இக்னோர் பண்ணிடுறோம். நம்ம அவர் கைட் பண்ண வேணான்னு நம்ம விட்டுடுறோம். அநேக தடவை ஆண்டவர் நடத்துவதுக்கு நம்ம விடலை, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவதுக்கு நம்ம இடம் கொடுக்கல. நம்ம சொந்த எண்ணம், சொந்த ஞானம், நான் படித்து இருக்கிறேன், எனக்கு இது தெரியும், எனக்கு தெரியறதுனால நான் எல்லாத்தையும் செய்தனா பிரச்சனைக்குள்ளே போய் சேருவேன். ஆனால் எப்பொழுது அவர் நடத்துறதுக்கு நான் கொடுக்குறேன்னா அந்த பிரச்சனை வந்தாலும் அதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் வழியை வைத்திருப்பாரு. இன்னைக்கு அநேக தடவை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த காரியம் எனக்கு தெரியும், ஐ நோ அபவுட் இட், ஐ ஹேவ் ரீட் அபவுட் இட். உலக பிரமாணமான ஞானத்தை வைத்து நம் காரியங்களை செய்யும் போது அது பிரச்சனைகளும் துன்பங்களும் நமக்கு கொண்டு வருகிறது. எப்பொழுது நம் ஆவியானவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு, தெய்வீக ஞானம், அது தெய்வீக சிந்தை, தெய்வீக அறிவை நாம் பெற்றுக்கொண்டு நம் காரியங்களை அவர் நடத்துகிற மாதிரி நம்ம செஞ்சோம்னா அது சரியாக போய் முடியும். இன்னைக்கு அநேக தடவை நம்ம சொந்த ஞானத்தில் நம்ம செஞ்சு நம்ம போய் அநேக காரியத்தில் மாட்டிக்கிறோம். The Holy Spirit lead us in all truth. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில் நடந்து கூடிய முறையே சத்திய ஆவியானவர் நமக்கு சத்தியத்தில் இருந்து போதித்து நமக்கு வழி நடத்துவார். இன்றைக்கு வார்த்தை இல்லாம பரிசுத்த ஆவியானவர் எதையுமே செய்ய மாட்டார். Today we need the word of God. The word of God will be led by the Holy Spirit. உள்ளுக்கு நம்மளுக்கு வார்த்தை இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்த முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கும் அவரை வார்த்தையை விட்டு விலகி போக மாட்டார், வார்த்தையிலிருந்து தான் பேசுவார். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வார்த்தையை படிக்கிறோமா, தியானிக்கிறோமா, அதை நம் மனதிலே அதை எழுதி வைத்திருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் என்கிற வசனம் யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதி இருக்கிறது. அதை வாசிக்க கேட்போமா? சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை நடத்துவார். இன்றைக்கு சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு. ஆண்டவர் வார்த்தை செய்ய வேணாம்னு சொன்னா அப்பதான் நம்ம செய்யறோம். அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற அந்த கைடன்ஸ், ஆண்டவர் நடத்துகிற அந்த விதத்தை விட்டு நம்ம வெளியே போகிறோம். எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி நம்ம வெளியே போகிறோமோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய குரலுக்கு நாம் எதிராக செயல்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் 24 மணி நேரமும் நம்ம கூட தான் பேசி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு காது உள்ளவன் கேட்க கடவான் என்று இயேசு சொன்னார். அது ஏன் தெரியுங்களா அப்படி சொன்னாரு? அவர் இந்த காதை சொல்லல, அவர் சொன்னது ஆவிக்குரிய காதை. அந்த ஆவிக்குரிய காதை தான்
அவர் சொன்னாரு, திறந்து வைக்க சொன்னாரு. அப்பதான் ஆவியானவர் பேசுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்பொழுது ஆவியானவர் பேசுவதை நாம் அறிந்து கொள்ள முடியுதோ அப்பொழுதுதான் சத்தியத்துக்குள்ளே இந்த வார்த்தை பிரகாரம் நம்ம வாழ முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, நான் என் இஷ்டம் போல நான் வாழலாம், நான் எங்கேயும் போகலாம், நான் என்ன சொன்னாலும் செய்யலாம், நான் எப்படி வேணாலும் வாழலாம் என்று அந்த அர்த்தமே கிடையாது. வேதத்தில் எழுதியிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்கிறவர்கள் மட்டும்தான் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்வார்கள் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமாயிருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் என்று எழுதியிருக்கிறது. ரோமரில் எழுதியிருக்கு கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் என்று. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்குமே ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுற அந்த சத்தியத்துக்குள்ளே நாம் நடந்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம அப்படியாக நடக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் எப்ப தெரியுமா பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துறோம்? இது எழுதியிருக்கு, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள்னு எழுதியிருக்கு. எப்பொழுது நம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் நடந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம் பரிசுத்த ஆவியானவரை துன்பப்படுத்துகிறோம். அவரை நாம கவலைப்பட வைக்கிறோம். Holy Spirit is not just the power. அவர் வல்லமை மட்டும் இல்லை, he is full person. அவர் ஒரு நபர், மூவர்ல இருக்கிற ஒரு நபர். இயேசு அவரை தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இந்த காலம், இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்ம வாழவே முடியாது. ஏன்னா அந்த தேற்றரவாளன் இந்த கடைசி காலத்திலே நமக்கு உதவி செய்கிறார். எதுக்கு உதவி செய்கிறார்னா, வார்த்தையிலே நம் நடந்து கொள்வதற்கு, வார்த்தை வழியாக நம் வாழ்வதற்கு, தேவனுடைய வார்த்தையிலே நாம் அவருடைய சித்தத்திலே நம் வாழ்வதற்கு. ஏன் அவருடைய சித்தத்தில் நம்ம வாழ முடியலன்னா, ஏன்னா அவருடைய சித்தத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. சித்தத்தை அறிந்து கொள்ளலைன்னா அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நாம் வாழ முடியாது. இன்றைக்கு அவருடைய வழிநடத்தல்ல நம்ம வாழ்றோமா இல்லையா? நான் அவருடைய சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன ஆக்கும்? என்ன நடக்கும்? விடுதலை நடக்கும். இப்ப சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னா பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும் போது நமக்குள்ள விடுதலை வரும். ஆமென், ஆமென். பிசாசு எப்ப தெரியுமா நம்ம கிட்ட நெருங்க முடியாது? இந்த சத்திய ஆவியானவர் சத்தியத்திலே நம்ம நடத்துறார்ல, அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போதுதான் பிசாசு நம்ம பக்கத்துல நெருங்கவே முடியாது. ஆமீன்னு காணோம். பிசாசு நெருங்க முடியாதுன்னு சொல்றேன், ஆமீன்னு சொல்ல மாட்டீங்க. பிசாசே நெருங்க முடியாது. ஏன்னா ஆவியானவர் இந்த வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா பிசாசு வெளியே இருப்பான். திரும்ப சொல்றேன், வார்த்தை உள்ளுக்கு இருந்துச்சுன்னா பிசாசு ஆவி வெளியே இருக்கும், பிசாசோடைய கேரக்டர் வெளியே இருக்கும், பிசாசோடைய சிந்தனை வெளியே இருக்கும். ஆவியானவர் உள்ளுக்கு இருந்தா உலகம் வெளியே இருக்கும், உலகம் உள்ளுக்கு இருந்தா ஆவியானவர் வெளியே இருப்பாரு. அப்போ ஆவியானவர் உள்ளுக்கு இருந்தா தேவனுக்கு சித்தமானதை செய்யும்படியாய் நம்மை நடத்துகிற ஆவியானவர். அப்ப அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்ய செய்வாரு. வேற ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆவியானவரே நீங்க சொல்லும் போது பரவாயில்ல ஆவியானவர், இது நான் செய்யல, என்னுடைய சிஸ்ட பிரகாரம் நான் செய்ய போறேன்னு சொல்லுவோமா? அப்படி சொல்ல முடியாது. ஆசையெல்லாம் நீர்னு சொல்லிவிட்டு நம்ம வேற காரியத்துல ஆசையா இருக்கக்கூடாது. நமக்குன்னு மனுஷரீகத்துல ஒரு ஆசைகள் உண்டு. நமக்கு இந்த காரியம் செஞ்சு முடிக்கணும், அந்த காரியம், அந்த ஆசையை சொல்ல. இயேசுவை நேசிக்கிறதுல பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற அவர் மேல உள்ள ஆசையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த காரியமாக
இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க உதவி செய்கிறார். நம்ம யாருனாலையும் சொந்தமாக ஜெபிக்க முடியாது. யாராச்சும் சந்தோஷமா போய் நான் 1/2 மணி நேரம் ஜெபிக்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போவோமா? எந்த ஒரு மனுஷனும் ஒரு 5 நிமிடம் கூட அமைதியாக ஆண்டவர் சமூகத்தில் உட்கார முடியாது. ஒரு அமைதியாக மனுஷன் ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. எப்போ தெரியுமா ஒரு மனுஷன் அமைதியாக உட்கார முடியும்? பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே இருந்து, அந்த நபருக்குள்ளே இருந்து ஜெபிக்கும்படியாய் அவர் தூண்டணும். நம்ம சொந்தமாக போய் யாரும் ஜெபிக்க முடியாது. I want to pray, I will always pray for myself. I won't pray what God's will is. ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன். நான் ஜெபம் பண்ணேன்னா என்னத்துக்கு ஜெபம் பண்ணுவேன் தெரியுங்களா? என்னுடைய தேவைக்காக, என்னுடைய காரியத்துக்காக, என்னுடைய பணத்துக்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, கணவருக்காக தான் ஜெபம் பண்ணுவோம். தவிர ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரம் நம்ம ஜெபிக்க முடியாது. ஆண்டவருடைய சித்தத்துக்காக, அவருடைய சித்தத்தில் ஜெபிக்கணும்னா பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருந்து ஜெபிக்கணும். இது எப்படி நடக்கும்? சரி, வார்த்தையை வாசிடுவோமா? ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் இருக்கு நான் சொல்லிருக்க காரியம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். திரும்பியும் வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நம்முடைய பலவீனங்களில் நம் எல்லோரும் பலவீனமானவர்கள். அதனால்தான் அந்த வார்த்தையில சொல்லப்படுது நாம் பலவீனம் நேரத்திலே. அப்புறம் வாசிங்க. நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு என்ன செய்கிறாரா? உதவி செய்கிறார். எல்லா நேரமும் நம்ம பலமாவா இருக்கோம் இல்லையே. பலவீனமான நேரத்திலே ஆவியானவர் உதவி செய்கிறார். எதுக்கு உதவி செய்கிறார் பாப்போம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வாக்கு அடங்காத பெருமூச்சோடு அவர் ஜெபம் செய்கிறார். சரி, இதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம பார்த்தா, நம்மளுடைய சொந்த வார்த்தையில, நம்ம தமிழ் வார்த்தையில பேசி நம்ம ஜெபம் பண்ணவே முடியாது. நம்ம என்னைக்கும் நம்ம தமிழ் வார்த்தையில, நம்ம சொந்த வார்த்தையில நம்ம பேசணும்னா நம்ம மூளை இன்னும் வேலை செய்யுது. ஓகேங்களா? நம்ம சொந்த வார்த்தையில என்னைக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும்னா நம்ம மூளை வேலை செய்யும். ஆனால் எப்பொழுது நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோமோ நம்ம மூளை வேலை செய்யாது. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இங்கே தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. ஏன்னா ஆவியானவர் நம்முடைய வார்த்தையிலிருந்து அவர் பேச முடியாது. அவர் ஆவியிலே அவர் பேசுகிறார். அப்போ ஆவியிலே பேசுகிறார் என்றால் நம்ம அந்நிய பாஷை பேசும்போது என்ன ஆகுதுன்னா, தேவனுக்கு நேராக அந்த ஜெபம் போய் சேருகிறது. நம்ம தமிழில் ஜெபம் பண்ணோன்னா 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சோர்வு வந்துடும். ஆனால் இதே நம்ம அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணோன்னா 1 மணி நேரம் போனது கூட தெரியாது. நம்ம ஆவியானவர் ஜெபம் பண்ணுவதற்கு நம் இடம் கொடுக்கணும் ஆவியிலே. அதனால தான் ஆராதனையே இயேசு சொன்னார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள்னு சொன்னார். ஏன்னா ஆவியிலே தொழுது கொள்ளும் போது நம்முடைய ஆவியும் ஆண்டவருடைய ஆவியும் கனெக்ட் ஆகி டேரேக்காக பீதா கிட்ட போகுது. நம்ம வார்த்தை டேரேக்காக ஆண்டவர்கிட்ட போகுது தெரியுங்களா? ஏன்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் சில நேரத்தில் நம்ம சாதாரணமாக ஜெபிக்கிற ஜெபம் ஏன் கடைசியாக வானமண்டல பொல்லாத ஆவிகளை இயேசுவி நாமத்தில் நிர்மலப்படுத்துகிறோம்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம சாதாரணமாக ஜெபிக்கிற ஜெபம் பிசாசுக்கு விளங்கும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். இதில் ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த காரியத்தை நான் போகிறேன். வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிறது வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்.
ஓகே, இப்போ வரியை மட்டும் வாசிங்களேன். அதுதான் இப்போ ஹைலைட்டாக சொல்ல போகிறேன். நான் மனுஷர் பாஷைகளையும் மனுஷன் பாஷையை தூதர் பாஷைகளையும் தூதன் பாஷைகளையும் பேசினாலும். ஓகே, நிப்பாட்டிருங்க. பாருங்க, இவர் 2 பாஷையை சொல்றாரு இந்த இடத்துல. ஒன்று மனுஷனுடைய பாஷையை சொல்லுகிறார், நமக்கு விளங்குன பாஷை, நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பாஷை, நம்ம ஏற்கனவே அறிஞ்ச பாஷை. அது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அங்கே நடக்குது. அங்கே அநேகர் அந்த சுற்றி வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு நம்முடைய பாஷையை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க அறிந்து கொண்டாங்க. அங்கே சுவிசேஷத்துக்காக கொடுக்கப்பட்ட பாஷை. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற டங்ஸ் ஆஃப் ஏஞ்சல் 2வது வருதுல, அது பரலோக பாஷை. அந்த பாஷை நமக்கும் புரியாது, பிசாசுக்கும் புரியாது, யாருக்குமே புரியாது. அந்த பாஷை பேசும்போது என்ன ஆகுதுன்னா, டைரக்டா அங்க போது. எந்த காரியம் நம் சாதாரண ஜெபத்திலே உடைக்க முடியாத காரியம், பரலோக பாஷையை பேசி நாம் உடைக்க முடியும். நம் வாழ்க்கையில விடுதலை வரலையா, அந்நிய பாஷையை பேசுவோம், பரலோக பாஷை. ஆமென், ஆமென். ஒரு ரகசியத்தை சொல்லிக்கிறேன். இப்ப ஆண்டவர் திடீர்னு எனக்கு இதை உணர்த்துறாரு, திடீர்னு உணர்த்துகிறார், இந்த வார்த்தையை சொல் என்று. நம் வாழ்க்கையில விடுதலை வரணுமா, பரலோக பாஷையை பேச வேண்டும். பரலோகிய பாஷையை பேச 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 நமக்கு மறைந்து இருக்கிற எல்லா கட்டுகளும் அப்படியே உடைஞ்சி போகும். ஏன்னா நம்மளுக்கு அறிந்து கொள்ள முடியாது, நம்மளுக்கு பின்னால என்ன இருக்குது, நமக்கு முன்னால என்ன இருக்குதுன்னு. ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும் எந்த இடத்துல உடைக்கணும், எந்த இடத்துல திறந்து விடணும்னு. அப்போ எப்பொழுது நாம் இந்த அந்நிய பாஷையை பேசுகிறோமோ, அப்பொழுது இந்த டேட்டரவாளன் அவர் ஹெல்ப்பர் will do the work. He will do the work. அவர் வேலையை செய்வார். இன்னைக்கு அநேக தடவை நம்ம ஜெபிக்கிறோம், ரிசல்ட் வராமல் இருக்கு. வாய் ஏன்னா இந்த அந்நிய பாஷையை நாம் பேசணும்னா பிசாசுக்கு விளங்காது. பிசாசு மண்டையை போட்டு சொரிஞ்சிக்குவான். என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னமோ நடக்குது, எனக்கு என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அந்த அந்நிய பாஷையை பேசும்போது பிசாசோடைய கோட்டைகள் உடைக்கப்படுது. மறைமுகமா என்ன ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, தடைப்பட்டு இருக்கிறதோ, அந்த அந்நிய பாஷை பேசுவது மூலியமாய் நம்முடைய ஆசீர்வாதங்கள் அவுக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. சில நேரத்தில் கதவு பிசாசு அப்படியே சாத்தி வச்சிருப்பான். He will close the door. But one way we can pray in spirit and open our blessing door by the help of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் சும்மா நம்மளுக்கு கொடுக்கப்படலை. பரிசுத்த அவரை பற்றி பேசணும்னு நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம், நிறையா காரியம் இருக்குது. He is not just a simple person. He is extraordinary person. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியும். அதனால தான் இந்த அந்நிய பாஷை பேசுவது மிக மிக முக்கியமானது என்று நான் வலியுறுத்துகிறேன். ஆவியில் நம்ம ஜெபிப்போம். இந்த ஜெபத்திலே அப்போ ஆவியில ஜெபிக்கிறோன்னா ஆவியானவர் தன் பிதாவோடு டைரக்டா பேசுறாரு. நமக்குள்ள இருந்து பிதா கிட்ட டைரக்டா பேசுறாரு. என்னதென்று நம்மளுக்கு அறியல என்ன பேசணும்னு, ஆனா அவருக்கு தெரியும் என்ன கரெக்டா பேசணும்னு. அப்ப ஆவியானவருடைய அந்நிய பாஷை பெறாதவர்கள் இருந்தீர்களானால் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், கேளுங்கள், தாகமாயிருங்கள். ஆராதனை வேளையிலே தனிப்பட்ட ஜெபத்திலே பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபிக்கும் போது, ஆல்டர் கால் கொடுக்கும் போது, எந்த நேரத்தில் இருந்தாலும் ஆவியானவர் தொட முடியும். அவனால் எந்த நேரமும் முடியும். ஏன் இப்போ கூட ஆண்டவர் தொட முடியும். ஏன்னா கொலனியஸ் வீட்டில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் பேதுரு. ஆவியானவர் உடனே வந்து இறங்கிட்டார். அவர்களுக்குள்ளே தாகம் இருந்தது. They thirst. ஒரு தாகம் இருந்தது. இந்த ஹெல்ப்பர் சும்மா வரமாட்டார். அவர் வந்தாருன்னா ஏதாச்சும் ஒரு காரியத்தை செஞ்சிட்டு போவார். He just not come and go. When he come, there is a transformation. அவர் வந்தாருன்னா அந்த இடத்துல என்னாச்சும் ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மனுஷன் வாழ்க்கையில் என்னாச்சும் மாற்றம் நடக்கும்.
இந்த ஹெல்ப்பர் வந்தாருன்னா, இந்த துணையாளர் வந்தாருன்னா வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வராம அவர் அந்த இடத்தை விட்டு போவே மாட்டார். அவர் அமைதியாவே இருக்க மாட்டார். He will do something in our life. நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் இயேசு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவர் சும்மா நம்மளுக்கு கொடுக்கல. Holy Spirit will turn your wilderness into a fruitful place. பரிசுத்த ஆவியானவர் வறண்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் ஒரு செழிப்புள்ள கனி நிறைந்த வாழ்க்கையாக மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு செழிப்புள்ள வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? Amen. Amen. Are you one fruitful wife? Are you need a fruitful life? பரிசுத்த ஆவியானவர் தர முடியும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க முடியும். அதனால தான் ஏசாயா 32வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் இப்படியாக வாசிக்க கேட்போம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பாக வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இது சும்மா காடு இதெல்லாம் சொல்லல, இது நம்முடைய ஆசீர்வாதத்தை குறித்து தான் ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து தான் அங்கே பேசி கொண்டு இருக்கிறாரு ஏசாயா கிட்ட. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் நமக்கு நடக்கும், நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் வனாந்தரமான சூழ்நிலையில் போய் கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் வனாந்தரமான அந்த சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, என்ன செய்தாலும் எதுவும் நடக்கலை, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இன்னும் முடியல, நானும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துட்டேன் எதுவும் நடக்கலை. இந்த வசனம் வாக்குத்தத்தமாக இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த வசனம் இன்னைக்கு உள்ள வாக்குத்தத்தம். வனாந்திரத்தை வயல்வெளியாக தேவன் மாற்றுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு உங்கள வாழ்க்கையில இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஃப்ரூட்ஃபுல் ஃபீல், ஒரு செழிப்பான வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். உங்க வேலையில, உங்க பணத்துல, உங்க பண தேவைகள் இருக்குதா, உங்க வேலைய பிரச்சனை இருக்குதா, என்ன பிரச்சனையா இருக்கட்டும், உங்க குடும்பத்துல தேவைகள் இருக்குதா, எல்லாத்தையும் ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார், செழிப்பாக மாற்றுவார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். உன் வாழ்க்கையை நான் செழிப்பாய் மாற்றுவேன், உன் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவேன், உன் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவேன். அல்லேலூயா. தேவன் செழிப்பாய் மாற்றுறதுக்கு தான் ஒரு ஹெல்ப்பரை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் தான் நம்மளுக்கு செழிப்பான வாழ்க்கையை தருவார். ஆண்டவர் நம்ம சூழ்நிலையை அப்படியே மாற்ற முடியும். ஒரு தோட்டத்தை போல ஆண்டவர் சூழ்நிலையை மாற்ற முடியும். இன்னைக்கு எல்லாம் காஞ்சி கருவாடா கிடக்குதா, காஞ்சி போய் இருக்குதா? ஆண்டவர் ஒரு தோட்டமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். Who love garden here? If you love garden, அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். செழிப்பான செடிகள், பூக்களை நாம் பார்க்கும்போது சந்தோஷம் படுகிறோமே, அதே போல உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனே நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்ன ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அப்படியே நான் அழுத்து விட விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், in the name of Jesus Christ of Nazareth, I pray right now. ஆண்டவரே இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் மேலே வறண்டு இருக்கிற ஒவ்வொரு காரியமும் இன்றைக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கையாக மாறுவதாக, செழிப்பான காரியமாக மாறுவதாக, ஒரு கனி நிறைந்த ஒரு 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 அழகான ஒரு தோட்டமாக மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே. In the name of Jesus.
ஓ, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். எஸ் ஜீசஸ், your life is become garden. ஒரு கார்டனை போல ஆண்டவர் மாற்றி கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. இந்த பரிசுத்த ஆவியானவர் அடுத்தது என்ன செய்வார்னா, ஆண்டவரோடு நடக்க செய்கிறாரா. ஆண்டவரோடு என்ன செய்கிறாரா? நடக்க செய்கிறாரா. அப்ப ஆண்டவர் நமக்கு அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நம்மை நடத்த அவர் வந்திருக்கிறார். அடுத்த காரியம், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்ளும்படி, அவருடைய பிரசன்னத்தில் நடக்கும்படி, அனுபவிக்கும்படி நமக்கு உதவி செய்கிறார். அது எசேக்கியேல் 39:29 நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் 39:29 இங்கே எழுதி கொள்ளுங்கள். அப்படி முடியலன்னா இந்த ரெக்கார்டிங் வரும், அதை பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த இடத்துல லைட் இல்லை, எனக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் ஃபோனில் நீங்கள் கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 39:29. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊற்றினார, அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் மேலே ஊற்றி தேவ பிரசன்னத்தை நாம் பார்க்கும்படியாய் தேவன் நம்மை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறார்னா அது யாருனால உண்டாகுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த இயேசுனால உண்டாகுது. ஏன் தெரியுமா? இயேசு என்ன செஞ்சிட்டார்? சிலுவையில் சுமக்கும் போது அந்த திரை கிழிஞ்சதுல, அந்த திரை கிழிஞ்சோன்னே நம்ம எல்லாரும் அந்த பிரசன்னத்துக்குள்ளே போக முடியும்னு ஆண்டவர் அங்கே ஏற்பாடு செஞ்சிட்டாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர், இயேசு சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை நான் அனுப்புவேன், அவர் உங்களை நீதிக்குள்ளும் பாவத்தை குட்டு கண்டித்து உணர்த்துவார், நீதிக்குள்ளே நடத்துவார், அவர் என்னை குறித்து சாட்சி சொல்லுவார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்மை அழைத்து செல்லுவார். தேவனுடைய பிரசன்னம், the presence of God, அதோடைய உண்மையான வார்த்தை என்னன்னா பனீம். பனீம்னா ஃபேஸ் ஆஃப் காட், ஃபேஸ் டு ஃபேஸ், முகத்துக்கு நேராக தேவனை நாம் தரிசிப்பது, அதுதான் தேவ பிரசன்னம். அப்போ அவருடைய முகத்தை நான் காண்பிப்பேன், இனி நான் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாருன்னா, அவருடைய பிரசன்னத்தை அவர்கள் காண்பார்கள். இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து இங்கே அனுபவிக்கிறதுக்கு மட்டும் ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்யலை. ஒவ்வொரு நாளும் நம்ம பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாரு. பிகாஸ் we are the carrier of the presence of God. நம்மளே தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த பிரசன்னத்தை அனுபவிக்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று அனுபவிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை நடத்துகிற ஆவியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அவன் நம்மை புதிய மனுஷனாக மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 5:17 எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் நம்மை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார் என்று அந்த இடத்துல எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறாருன்னா நம்ம புது சிருஷ்டியாக மாறணும். பழைய காரியம்லாம் ஒளிந்து போயிடணும். பழைய பேச்சு, பழைய எண்ணங்கள், பழைய கோபங்கள், பழைய வைராக்கியங்கள், பழைய எண்ணங்கள், பழைய மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் விட்டுடணும். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா புதிய சிருஷ்டியாய் நாம் மாறிவிட்டோம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும்படியாய் நமக்கு உதவி செய்வார். You will understand God's word.
இது எங்க இருக்குதுன்னா ப்ரோவர்ப்ஸ், நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். யாரு தெரிய வைப்பா? பரிசுத்த ஆவியானவர் தெரிய வைப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு, வார்த்தைக்குள்ள நடத்துவாரு. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், He will bring excellence into your life. ஒரு தேறினவர்களாக தேவன் நம்மை மாற்றுவார். இது யாரை நம்ம பார்க்கலாம்னா, ஜெனசிஸ் சாப்டர் 41:38ல ஃபாரோ ராஜா யோசேப்புக்குள்ள இருந்த தேவனுடைய ஆவியை அவன் கண்டு கொண்டான். அப்போ அவர் என்ன ஆவனாரு? அவர் அங்க கவர்னரா, பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அந்த இடத்துல அவர் கவர்னரா ஆண்டவர் மாத்தி விட்டாரு, பிரைம் மினிஸ்டரா ஆக்கிட்டாரு. அப்ப நமக்கு ஒன்று தேவை, என்னதுன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய துணையாளர், நம்மை நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்ம பரிசுத்தமா வாழணும்னா பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துகிறவர். எல்லா ஆவிக்குரிய கனிகளும் நிறைந்த அந்த ஆவியானவர் நம்மை ஆவிக்குரிய கனியிலே நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. 9 விதமான ஆவிக்கு கனி உண்டு. அந்த ஆவியின் கனி நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்தா அந்த கனி நம்ம வாழ்க்கையில வேலை செய்யும். அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம், இதையெல்லாம் எப்ப நடக்கும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செஞ்சாதான் நடக்கும். நம்ம சும்மா யாரையும் போய் அன்பு செலுத்த முடியாது. இட்ஸ் ஒன்லி காட்ஸ் லவ். பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்தினாதான் நம்ம அன்பு செய்ய முடியும். சந்தோஷம் எப்படி வரும்? பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அந்த சந்தோஷத்தை தந்தாதான் தெய்வீக சந்தோஷம் நம்மளுக்கு வரும். அந்த சந்தோஷம் மூலியமாய் பிறரை நம்ம சந்தோஷப்படுத்த முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில நடக்காது என்று இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். இன்னைக்கு ஏன் என்கிற வார்த்தையை விட்டு ஏன் ஆண்டவரே என்று கேட்கிற வார்த்தையை விட்டுட்டு ஆவியானவரை நம்மளுடைய உள்ளத்துல வர வச்சோம்னா எல்லாத்தையும் மாத்திடுவார். We stop, ask God why, and we welcome the Holy Spirit in our heart. The Holy Spirit will change our life. நம்ம வாழ்க்கையவே மாற்றிடுவாரு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி அந்த ஆவியானவரை நாம் வர வைப்போமா? வாரும் ஆவியானவரே, எங்கள் உள்ளத்துல வாரும், எங்கள் மத்தியிலே வாரும். நீங்க இல்லாம நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க இல்லாம நாங்க நடக்க முடியாது. நீங்க இல்லாம நாங்க பேச முடியாது. நீங்க இல்லாம நம்ம ஒரு காரியமும் செய்ய முடியாது. நீங்க இல்லாம நாங்க யோசிக்க கூட முடியாது. ஆவியானவரே, நீர் வேண்டும். நீர் மாத்திரம் வந்தால் போதும். பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும், சுகவீனம் எல்லாம் சுகமாய் மாறும், வானாந்திரம் எல்லாம் வயல்வெளியாக மாறும். எங்க வாழ்க்கை ஒரு தோற்றமாக மாறும். அழகுபடுத்தி பார்க்கிற தேவன் அவர். நம்மை அழகுபடுத்த விரும்புகிறார். நம் வாழ்க்கையை அழகுபடுத்த விரும்புகிறார். கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுப்போம். We give God place. எல்லோரும் அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமா? ஓ ஆவியானவரே நன்றி. கொஞ்ச நேரம் கொடுப்போம். நேரம் கொடுப்போம். அந்த ஆவியானவர் நம் உள்ளத்திலே அவர் கிரியை செய்யறதுக்கு. ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீர் மாத்திரம் வந்தால் போதும், எல்லாம் எங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க வந்தா மட்டும் போதும், எல்லாமே எங்க வாழ்க்கையில நடக்கும்.